வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி மைசூர் பருப்பு குழம்பு, ரசம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிடலாங்க. ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாங்க. 3 தடவை. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் 7-8 வெங்காயம் போட்டுக்கலாங்க, சின்ன வெங்காயம். அப்புறம் பூண்டு வந்துங்க, வெள்ளை பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 2 போட்டுக்குங்க. நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதுலேயே ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. பச்சை மிளகா 2ங்க. நீங்கள் 3 மிளகா கூட வேணுன்னா போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டிங்கனாலே போதுங்க, பருப்பு நல்லா சுத்தமாக வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு வாணலி வச்சுங்க. ஆயில் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கண்ணாடி பதத்தில் எல்லாம் வணங்கின பிறகு வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரசத்துக்கெல்லாம் நுணுக்கிட்டு வந்து ரசத்துக்கு வந்து சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பருப்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாங்க. அதே வானலி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூனுங்க போட்டு கருவேப்பிலையும் அரைச்சிட்டு வந்த இந்த ஜீரகம், மிளகு, பூண்டெல்லாம் போட்டுடலாங்க. எண்ணெயிலேயே வணக்கினாலும் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கின பிறகு இந்த தக்காளி வந்து வணக்கி வச்சுருந்தேன், அதையும் 2 தக்காளி வந்துங்க வேக வச்சு வணக்கி வச்சுருந்தேன், அதையும் புளிஞ்சு அதில் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேங்க. கொஞ்சம் லைட்டாக கொதிச்சுன்னையே நம்ம எடுத்துடணும். ஏன்னா இது பருப்பு இருக்க ரசங்க, அதனால் கொதிச்சு பாத்திரத்தில் வேறு பாத்திரத்தில் வைங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு பொரியலுக்குங்க 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டேங்க. வரமிளகா 7 வரமிளகா போட்டிருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க. பொன்னிறமாக நல்லா வணங்கின பிறகு அகத்திக்கீரை, இந்த முருங்கீரையை வந்துங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கீரையும் இதில் நல்லா வணக்கலாங்க. நேற்று அகத்திக்கீரை செஞ்சாங்க, அதே ஸ்டைல் தாங்க முருங்கீரையும். நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா எண்ணெயிலேயே வணங்கணுங்க. கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா இந்த மாதிரி வணங்கிடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தேங்காய் துருகிட்டு வந்துடலாங்க. அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு தூவிக்கணுங்க. இதுலேயே இதுக்கு மேலேயே நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. தேங்காயோட ஒன்றாவே நான் சால்ட்டு அதோடு சேர்த்து போட்டேங்க, தனித்தனியாக போடுறதுக்கு. ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.